இது வந்து சுபமுத்துக்குமார் இறந்த உடனே அதுக்கு பின்னர் வந்து சாட்டை நடத்தி கொண்டிருக்கிற கூட நாம் தமிழர் கட்சியினோட மிக முக்கிய பொறுப்பாளர் இருக்கார்கள். அவரோட இப்போ வந்து அந்த பொண்ணு போயிருக்குங்கிறது இப்போ வந்து அது என்ன சிக்கல்? அது அந்த காலகட்டங்களில் மெடிக்கல் துறையில், அதாவது மருத்துவத்துறையில் மருந்து கொண்டு வந்து கொடுக்குறது, அந்த மருத்துவமனைக்கு மருந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு வேலையை செய்தவன் தான் இந்த சேட்டை என்கிற அந்த சாட்டை. சாட்டை துரைமுருகனுக்கும் முத்துக்குமாரோட படுகொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு நம்ம இல்லை, இங்கே இன்னொரு சந்தேகம் இருக்குது. அதில் என்னென்னா, அவரை விதைக்கப்பட்ட அந்த புண்ணிய நிலம் இன்றைக்கு தரைமட்டமாக்கப்பட்டு சமாதி இருந்ததற்கான தடயமே இல்லாமல் அது யார் பண்ணது? அது வந்து சாட்டை துரைமுருகனும். இந்த அழிப்பிற்கு பின்னணியில் சீமான் இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை நான் அழுத்தமாக பதிவு செய்ய. இறந்தாலும் தலைவன் என்கிற தகுதியை அடைந்து விடுவான் என்கிற பயத்தில் தான் சீமான் இன்னைக்கு வரை முத்துக்குமார் பற்றி. யூதமிழ் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இது தொடர்ச்சியாக நம்ம வந்து பலதரப்பட்ட எல்லா நிகழ்வுகளையும் பார்த்து கொண்டிருக்கோம். அதுலேயும் பாதிக்கப்பட்ட தமிழ் தேசியத்தை சேர்ந்தவர்கள்னால் இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒரு தமிழ் தேசியத்தை சேர்ந்த முக்கியமான ஒரு நபரினுடைய அவர் வந்து அதுவும் கொலை செய்யப்பட்டு அதற்கு பின்னர் அவருடைய இது இரட்டடிப்பு செய்யப்படுகிறதா எனக்கெல்லாம் தெரியுது. அது என்னங்கிறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். முகில் வந்து இன்றைக்கி நம்மளோட வந்திருக்காரு. முகில் வணக்கம். இப்போது இந்த செய்திகளில் நீங்கள் வந்து சொன்னீங்க காளிமுத்தோட பொண்ணை தான் அவர் வந்து மேரேஜ் பண்ணுறாருன்னு. காளிமுத்துக்கு தமிழ் தேசியத்தில் நல்ல உணர்வு இருக்குது, அவர் வந்து இது பண்ணுறாரு. ஆனால் அவருடைய பொண்ணுக்கு எந்த அளவுக்கு தமிழ் தேசியத்தில் அக்கறை இருக்கும்? அல்லது அந்த குடும்பமே தமிழ் தேசிய குடும்பம். அவர்கள் ஈழத்திற்காக அந்த குடும்பம் தியாகம் செய்த குடும்பம். அதெல்லாம் மாற்று கருத்து சொல்ல முடியாது. பிள்ளைங்களும் அப்படி தான் அவர் வளர்த்தாங்க. தூய தமிழ் பேர் தான் எல்லாருக்குமே. தமிழ் பேர் வச்சு தான் அவர் அழகு பார்த்தார். அதனால தான் அண்ணன் அவங்க திருமணம் பண்ணிக்கினாங்க. கொள்கை சித்தாந்தங்களின் அடிப்படையில் தான் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கினாங்களே ஒழிய அதுக்குள்ளே ஒரு ஆழமான காதலும் இருந்தது என்பதை என்னால் உணர முடியும். அவங்களுக்குள்ளார முதல்ல தொடர்பு இருக்குது. ஆமாம். சரி, இது வந்து சுபமுத்துக்குமார் இறந்த உடனே அதுக்கு பின்னர் வந்து சாட்டை நடத்தி கொண்டிருக்கிற கூட நாம் தமிழர் கட்சியினோட மிக முக்கிய பொறுப்பாளர் இருக்கார்கள். அவரோட இப்போ வந்து அந்த பொண்ணு போயிருக்குங்கிறது இப்போ வந்து அது என்ன சிக்கல்? அது இல்லை, அதாவது வந்து திருமணம் ஆகி உடனடியாக அது கணவனை இழந்ததால் அந்த ஒரு மனச்சோர்வில் அண்ணன் காளிமுத்து வந்து இப்படி ஒரு குழந்தைய நம்ம கொண்டே அவன் கட்டி அவன் இறந்துட்டான் அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தத்தில் இருந்தார். அந்த வருத்தம் அவரை உடல் ரீதியாக மிகவும் பாதிப்படை செய்தது. அவருக்கான இதய நோய் வந்ததுக்கு பிறகு திருச்சியில் கொண்டே ஒரு மருத்துவமனையில் வச்சு அவரை வந்து அறுவை சிகிச்சை செய்து அவரை வந்து காப்பாற்றுறாங்க. அப்படி அந்த அவருக்கு பாதுகாப்பாக போய் இருந்த பொண்ணு தான் அண்ணன் முத்துக்குமாரோடைய மனைவி. அந்த காலகட்டங்களில் மெடிக்கல் துறையில், அதாவது மருத்துவத்துறையில் மருந்து கொண்டு வந்து கொடுக்குறது, அந்த மருத்துவமனைக்கு மருந்து எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு வேலையை செய்தவன் தான் இந்த சேட்டை என்கிற அந்த சாட்டை. அப்படி வரப்போக இருக்கையில் அங்கே ஒரு 20 நாளைக்கு மேலே அந்த பொண்ணு தங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதுனால வரப்போக இருக்கும்போது ஈவன் வந்து முத்துக்குமாரனுடைய மனைவி என்பதை தெரிந்து கொண்டு பேசத் தொடங்குகிறான். பேசத் தொடங்கிய அவன் காதலை அவன் சொல்லுகிறான். அந்த பொண்ணுக்கும் கணவரை இழந்து 1 வருஷம் ஆச்சு. நாமளும் இப்படியே இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் ஒரு புது காதல் உருவாகிறது. அந்த புதிய காதல் அண்ணன் காளிமுத்துக்கு தெரிய வர காளிமுத்தும் என்ன முடிவு பண்ணார், நம்மளுக்கும் முடியலை, நம்ம இருக்கிற காலத்திலே அந்த பொண்ணை இப்படி விட்டுட்டு போயிட்டா சரியாக வராது என்பதை உணர்ந்த அண்ணன் காளிமுத்து வந்து இந்த காதலுக்கு அங்கீகாரம் கொடுக்குறார். ஏன்னா அவர் திராவிட இயக்கத்து பாரம்பரியத்தில் வந்ததுனால வந்து அதற்கு பிறகு இவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அந்த திருமணத்துக்கு யாரையுமே அவங்க அழைக்கலை, எங்களை போன்றவர்கள் எல்லாம் அழைக்கலை. அவங்களாவே ஏதோ சிம்பிளாக முடிச்சுக்கிட்டதாக. ஆனால் சாட்டை துரைமுருகனோட அந்த காதல்ங்கிறது இவர் முத்துக்குமார் இறந்ததுக்கு பின்னர் 1 வருடம் கழித்து தான் இந்த மாதிரி நடக்கும். ஆமாம், அது அன்பொழுகிய காதல் அல்ல, அது ஒரு காமத்திற்கான காதல். அது எப்படி இருந்துட்டு போட்டோம். இன்றைக்கி அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அது அந்த சிக்கலில் நம்ம போகணும்ல. என்ன செய்தி நம்மளுக்கு தெரியணும்னா, சாட்டை துரைமுருகனுக்கும் முத்துக்குமாரோட படுகொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு நம்ம தெரியணும். இல்லை, இங்கே இன்னொரு சந்தேகம் இருக்குது. அதில் என்னென்னா,
அப்போ அண்ணன் முத்துக்குமார் இறக்கும் பொழுது இவன்லாம் எங்கே இருந்தான்னே தெரியல. இவனுக்கெல்லாம் அந்த தமிழ் தேசியம் இன்றைக்கும் அவனுக்கு தமிழ் தேசிய உணர்வெல்லாம் கிடையாது. சும்மா அதெல்லாம் போலி தமிழ் தேசியம் பேசக்கூடியவன். அவன் ஒரு பக்கா சாதி வெறி பிடிச்சவன். அதாவது அண்ணனுடைய கல்லறையில் இருக்கிற எலும்புகளை கூட அள்ளி கொண்டே வங்காள விரிகுடா கடலில் கொட்டியிருக்கிறார்கள் ஐக்கியர்கள். அவரை விதைக்கப்பட்ட அந்த புண்ணிய நிலம் இன்றைக்கு தரைமட்டமாக்கப்பட்டு சமாதி இருந்ததற்கான தடயமே இல்லாமல். அது யார் பண்ணது? அது சாட்டை துரைமுருகனும் அவங்க மாமன், இப்போ புதிய மாமனாக வந்திருக்கிற கரு காளிமுத்தும் தான் இணைந்தே செய்திருக்கிறார்கள். ஆமாம் ஆமாம். ஏன்னா அந்த இடம் இந்த கரு காளிமுத்துக்கு சொந்தமான இடம். புதுக்கோட்டை டு பட்டுக்கோட்டை சாலையில் மெயின்லேயே புதுக்கோட்டையிலேருந்து பட்டுக்கோட்டை போகிற இடது பக்கமே அவருடைய கல்லறை. சாலையிலேருந்து பார்த்தாவே தெரியும். அதுக்கு ஒரு காம்பவுண்ட் சவர்லாம் போட்டிருந்தாங்க. பட் இப்போ அதெல்லாம் அப்புறப்படுத்தியதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு கல்லறை இல்லை. துப்பு இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பது தானே இவங்களுடைய திட்டம். அது அழிக்கப்பட்டது எந்த ஆண்டு? இப்போ தான் 2020க்கு பிறகு தான் அதை அழிச்சிருக்கிறாங்க. இந்த அழிப்பிற்கு பின்னணியில் சீமான் இருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன். ஆமாம். ஏன்னு கேட்டால் பலரும் இந்த குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இவ்வளோ முக்கியமான ஒரு சிவமுத்துக்குமார் அதாவது ஆம் தமிழர் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாமே கூட இருந்து எல்லாம் பண்ணது முக்கியமாக அவர் தான் இருந்தாருன்னு சொல்கிறீங்க. அவர் தான் ஆணிவேர் அப்படிங்கிறீங்க. அவருடைய இறப்புக்கு பின்னர் அவரின் நினைவு தினமோ அல்லது வேறு எதுவுமே கொண்டாடாத சீமானாக இருக்கார் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஐயத்தை உருவாக்குது. ஏன்னா மற்றவர்களுக்கெல்லாம் பெரிய அளவில் போஸ்டரில் அடித்து கொண்டாடுற சீமான் ஏன் சுபமுத்துக்குமாருக்கு அவருடைய நினைவாஞ்சலியோ அல்லது வேறு எந்த இதுவுமே பண்ணாமல் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு இது இருக்குது. பயம்தான். வேர்கள் இருக்கிறோம்ல. அதாவது முத்துக்குமாரை கொண்டாடிட்டால் தலைவன் ஆகிறான். அவன் எப்படி நம்மளுக்கு முன்னாடி தலைவனாக முடியும்? இறந்தாலும் தலைவன் என்கிற தகுதியை அடைந்து விடுவான் என்கிற பயத்தில் தான் சீமான் இன்னைக்கு வரை முத்துக்குமாரை பற்றி பேசுகிறதும் இல்லை. முத்துக்குமாரை பற்றி எந்த இடத்துல நான் என்ன கேட்குறேன்னா, நீ வாழ்வதற்கு முன்னாலே, நீ பிறப்பதற்கு முன்னாலேயே பிறந்த தலைவர்களெல்லாம் இங்கே சூரட்டி விட்டுற, சாதியின் பேரை போட்டு நான் தமிழர்னு அச்சரிச்சு விட்டுறேன். ஆனால் முத்துக்குமாருக்கு ஒரு சூரட்டி அடிக்காத காரணமே என்னென்னா, அதாவது இவனுக்கு உள்ள சைக்கோ தான் அது. என்னென்னா, என்னை விட நீ என்ன பெரிய ஆளா, என்னோட நீ என்ன பெரிய ஆளுமையா, உனக்கு என்ன நான் போய் சூரட்டி அடிக்கிறது, இந்த திமிரில் இருக்கிறார்கள், இந்த ஆணவத்தில் மிதக்கிறார்கள். ஆனால் அண்ணனை மறந்தவன் அழிந்தே போவான் வரலாறு. ரொம்ப மகிழ்ச்சி. மிக விரிவாக முத்துக்குமார் குறித்த அத்தனை ஆழமான செய்திகளை பார்த்தோம். ஒவ்வொரு செய்திலையும் அப்படி அவரோட பல செய்திகள் வந்திருக்கு. ஆனால் இது ஒரு நீங்கள் கூட இருந்து பயணித்து இன்றைக்கு வரைக்கும் முத்துக்குமாரை ஒரு தலைவராக ஒரு முக்கிய இதாக எடுத்துக்கொண்டதுனால நீங்கள் அவரோட பயணித்து கொண்டிருக்கீங்க. அதனுடைய வேருங்கிறீங்க நீங்கள். அவங்களுடைய முத்துக்குமாருடைய வேராக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த வகையில் மிக ஆழமான கருத்துக்களை, அதாவது கருத்துக்கள் மட்டும் இல்லை, உண்மை வரலாற்றை நீங்கள் இன்றைக்கி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இது பொதுமக்களுக்கு, நம்ம தமிழ் தேசியத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். இந்த செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்க்குறோம். நன்றி, வணக்கம். நன்றி.